சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ட்ரம்ப் ஒரு கற்பனை துறைமுகத்தில் கற்பனை கப்பல்களுக்கு எண்ணெய் விற்கின்றார். அமெரிக்க அதிபரின் புகார்களை ஈரான் தரப்பு கிண்டல்களாக சிதறடித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கின் போர்முகம் இப்போது ஒரு சமூக ஊடக போராக உருவெடுத்துள்ளது. ஒருபுறம் ஒரே நாளில் அணுத்தூளாகும் என ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை விடுக்க, மறுபுறம் கடந்த 2 வாரங்களாக போர்க்களத்திற்காக புதிய அஸ்திரங்களை தயார் செய்துவிட்டோம் என ஈரானிய படைகள் பதிலடி கொடுத்துள்ளன. பேச்சுவார்த்தை மேசையை சரணடைதல் மேசையாக மாற்ற துடிக்கும் ட்ரம்பின் கணக்கு தப்புமா அல்லது மெகாடில் கைவசமாகுமா? ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடக்க அமெரிக்கா அடுத்த போர் முயற்சி தோல்வி. ராஜதந்திர ரீதியாக செய்ய வேண்டியதை செய்யாமல் போரை தொடுத்ததால் சிக்கல் அதிகரித்துள்ளதாக முன்னாள் அதிகாரி பெனைம் அம்பலப்படுத்தியுள்ள நிலையில், லெபனானின் கானா எண்ணெய் வயலை ஆக்கிரமிக்க புதிய எல்லைக்கோட்டை அறிவித்த இஸ்ரேல் லெபனானை உள்நாட்டு போருக்கு தள்ள நெதன்ஜாங்கு போடும் ரகசிய திட்டம் அம்பலம். இதேவேளை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி பேச்சுவார்த்தைக்காக ஈரானிய தூதுக்குழுவை இஸ்லாமாபாத் அனுப்ப அனுமதி வழங்க ஒபாமா காலத்து ஒப்பந்தத்தை விட பன்மடங்கு சிறப்பான மெகா டீல் தயார். உடைந்த ரகசியம். அமெரிக்கா ஒரு கையில் துப்பாக்கியையும் மறுகையில் ஒப்பந்தத்தையும் நீட்டுகிறது. பேச்சுவார்த்தையை நிராகரிக்க கோரி தெஹ்ரான் வீதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணி. ட்ரம்பின் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் மிரட்டலுக்கு ஈரான் பணியுமா அல்லது ஈரானிய படைகள் ரகசியமாக தயாரித்துள்ள அந்த புதிய அஸ்திரம் அமெரிக்காவின் போர் கப்பல்களை தாக்குமா? உலகத்தையே உரைய வைக்கும் போரின் நேரடி பதிவுகளுடன் விரிவான செய்திகள் இதோ. Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவி வரும் வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீட்கும் ஈரான் அரசுக்கும் இடையே இப்போது ஒரு விசித்திரமான சமூக ஊடக போர் வெடித்துள்ளது. ஆதாரமில்லாத ட்ரம்பின் புகார்களை ஈரான் தரப்பு மிக கடுமையான கிண்டல்களுடன் முறியடித்துள்ளது. அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ஒரு அதிரடியான தகவலை பகிர்ந்துள்ளார். ஈரான் தனது எண்ணெயை பெறுவதற்காக டெக்சாஸ், லூசியானா மற்றும் அலாஸ்கா நோக்கி கப்பல்களை தள்ளுவதாக அவர் கூறியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் ஈரான் பேரழிவை சந்திப்பதாக அமெரிக்காவிற்கு இது சாதகமாக இருப்பதாகவும் அவர் சித்தரித்துள்ளார். இருப்பினும் ஈரான் கப்பல்கள் அமெரிக்காவை நோக்கி வருவதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் ட்ரம்ப் வெளியிடவில்லை. ட்ரம்பின் இந்த கூற்றை கானாவில் உள்ள ஈரானிய தூதரகம் சமூக ஊடகங்களில் கடுமையாக கிண்டல் செய்துள்ளது. ட்ரம்ப் ஒரு கற்பனையான துறைமுகத்தில் கற்பனையான கப்பல்களுக்கு கற்பனையான எண்ணெயை விற்கின்றார் என ஈரான் சாடியுள்ளது. டெக்சாஸ் மற்றும் அலாஸ்கா இணைந்து ஒரு நாளைக்கு 7.6 மில்லியன் பீப்பா எண்ணெயை உற்பத்தி செய்யும் நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் கடந்து செல்வதை ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. அலாஸ்காவின் மொத்த எண்ணெயையும் ஒரு சீன சூப்பர் டேங்கர் கப்பலால் ஒரே வாரத்தில் வாரி சுருட்டிவிட முடியும் என ஈரான் கிண்டலடித்துள்ளது. மேலும் ட்ரம்மை ஜலசந்தி இழந்தவர்கள் என்றும் அது வர்ணித்துள்ளது. பேச்சுவார்த்தைக்காக ஜேடி வான்ஸ் இஸ்லாமாபாத் வரவிருப்பதாக கூறப்படும் நிலையில் ஈரான் தனது பிடிவாதத்தை தளர்த்தவில்லை. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது காலிபாப் கூறுகையில், ட்ரம்ப் பேச்சுவார்த்தை மேசையை சரணடைதல் மேசையாக மாற்ற முயற்சிக்கிறார் என்றார். அச்சுறுத்தல்களின் நிழலில் பேச்சுவார்த்தைகளை ஏற்க முடியாது என தெரிவித்த அவர், கடந்த 2 வாரங்களாக போர்க்களத்தில் புதிய அஸ்திரங்களை வெளிப்படுத்த தயாராகிவிட்டதாக ஈரானிய படைகள் சார்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீதான போரை தொடங்கிய போது அமெரிக்கா இதையெல்லாம் சாதிக்க நினைத்ததோ அந்த அசல் இலக்குகள் அனைத்திலும் அமெரிக்கா இப்போது வெகுவாக பின்தங்கியுள்ளதாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரேபிய தீபகற்ப விவகாரங்களுக்கான முன்னாள் அமெரிக்க துணை உதவி செயலாளர் டேனியல் பெனைம் இந்த போரின் தோல்விகளை பட்டியலிட்டுள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடக்குவதே அமெரிக்காவின் முதன்மை இலக்காக இருந்தது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவது பற்றி நாங்கள் நீண்ட காலமாக பேசி வந்தோம். சொல்லப்போனால் ஒரு போரே இல்லாமல் ராஜதந்திர ரீதியாகவே இதனை செய்திருக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போரினால் அணுசக்தி திட்டத்தை முழுமையாக முடக்க முடியவில்லை என்பதோடு அது இப்போது மிகவும் சிக்கலான நிலையை எட்டியுள்ளது. ஏவுகணைகளை சமாளிப்பதே இலக்காக இருந்து அமெரிக்காவிற்கு ஜலசந்தி முடக்கம் ஒரு பெரும் சவாலாக மாறியுள்ளது. போருக்கு முன்பு வெளிப்படையாக தெரியாத வகையில் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதன் மூலம் உலகையே அச்சுறுத்தும் ஒரு புதிய வழியை ஈரான் கண்டறிந்துள்ளது. ஈரானின் சில ஏவுகணை தளங்கள் தாக்கப்பட்டாலும் அவற்றின் பெரும்பகுதி இன்னும் அப்படியே உள்ளது உலக நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாகும். ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்க்க அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் முக்கிய ஈரானிய தலைவர்கள் கொல்லப்பட்ட போதிலும் ஈரானில் அதே கொள்கை கொண்டு ஒரு புதிய ஆட்சிதான் தொடர்கிறது.
தொடர்கிறது. தற்போது பதவியேற்றுள்ள புதிய தலைவர்கள் முன்பை விட அமெரிக்காவிற்கு குறைவாக இணங்கி போகும் போக்கை கொண்டுள்ளதே ட்ரம்பிற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சவாலாகும். மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்புக்கு ஈரான் இப்போது ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் திட்டமிடப்பட்டிருந்த இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையில் பங்கேற்கப் போவதில்லை என தெஹ்ரான் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் தொடர் கடல் முற்றுகை மற்றும் இயல்பற்ற அழுத்தங்கள் காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஒரு கையில் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு மறு கையில் சமாதான ஒப்பந்தத்தை நீட்டுகிறது. இதை நாங்கள் ஏற்க முடியாது என ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் சாடியுள்ளது. அரசாங்கத்தின் இந்த முடிவிற்கு ஆதரவாக ஈரானில் மக்கள் போராட்டங்கள் வெடித்துள்ளன. அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு பயப்பட வேண்டாம் என வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான ஈரானியர்கள் தெஹ்ரான் வீதிகளில் பேரணி நடத்தினர். எங்கள் இறையாண்மையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற கோஷங்களுடன் மக்கள் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஆதரித்து வருகின்றனர். இது ஈரானிய தலைமைக்கு மேலதிக பலத்தை தந்துள்ளதாக பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான் மற்றும் ஈரான் இடையே கடந்த 48 மணி நேரத்தில் பல உயர்மட்ட தொலைபேசி உரையாடல்கள் நடந்த போதிலும் பலன் ஏதும் கிடைக்கவில்லை. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஈரான் அதிபருடன் பேசி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அமெரிக்காவின் டூஸ்கா கப்பல் கடத்தல் நடவடிக்கை ஈரானை தீவிர நிலைப்பாட்டிற்கு தள்ளியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அவ்வப்போது நிகழும் சிறிய அளவிலான மோதல்கள் இந்த நெருக்கடி இப்போதைக்கு தணிய போவதில்லை என்பதையே காட்டுகின்றன. மத்திய கிழக்கில் போர் நிறுத்த காலக்கெடு முடிய இன்னும் சில மணி நேரங்களே உள்ள நிலையில் உலகை ஒழுக்கும் ராஜதந்திர நகர்வுகள் அரங்கேறி வருகின்றன. ஒருபுறம் ட்ரம்பின் அதிரடி மிரட்டல்கள், மறுபுறம் ஈரானின் புதிய உச்ச தலைவரின் முக்கிய முடிவு என நிலைமை நிமிடத்திற்கு நிமிடம் மாறி வருகின்றது. தி ஜான் பிரடெரிக்ஸோ நிகழ்ச்சியில் நேரலையில் பேசிய அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரும், அப்படி வராவிட்டால் இதற்கு முன் அவர்கள் கண்டிராத மாபெரும் பிரச்சினைகளை சந்திப்பார்கள். போர் நிறுத்தம் நீடிக்கப்படாது என அவர் முழங்கியுள்ளார். ஈரானின் அணுசக்தி தளங்களை ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் மூலம் ஏற்கனவே தரைமட்டமாக்கிவிட்டதாக பெருமையடித்த ட்ரம்ப் இனி ஈரானிடம் அணு ஆயுதமே இருக்காது என திட்டவட்டமாக கூறியுள்ளார். பல நாட்களாக பேச்சுவார்த்தைகளை புறக்கணித்து வந்த ஈரான் இப்போது ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளதாக தெரிகின்றது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி அமெரிக்காவுடனான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக ஈரானிய தூதுக்குழு புதன்கிழமை இஸ்லாமாபாத் செல்ல அனுமதி அளித்துள்ளதாக ஆக்சியோஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இருப்பினும் அச்சுறுத்தல்களின் நிழலில் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் காலிபாப் பிடிவாதமாக உள்ளார். பேச்சுவார்த்தை மேடையை ட்ரம்ப் சரணடைதல் மேடையாக மாற்ற பார்க்கிறார் என்பது ஈரானின் குற்றச்சாட்டு. ட்ரம்பின் மிரட்டல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காலிபாப் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த 2 வாரங்களாக போர்க்களத்தில் பயன்படுத்துவதற்காக புதிய அஸ்திரங்களை ஈரான் தயார் செய்துவிட்டதாகவும் எதற்கும் துணிந்து விட்டதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான தனது புதிய வியூகம் குறித்து மிக முக்கியமான மற்றும் அதிரடியான கருத்தை பகிர்ந்துள்ளார். இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள இந்த தகவல் சர்வதேச அரசியலில் ஒரு புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது. முன்னாள் அதிபர் ஒபாமா காலத்தில் போடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை தொடர்ந்து விமர்சித்து வரும் ட்ரம்ப் இப்போது வரவிருக்கும் ஒப்பந்தம் குறித்தும் பெருமிதம் கொண்டுள்ளார். இப்போது தயாராகி வரும் புதிய ஒப்பந்தம் பழையதை விட கணிசமாக சிறப்பாகவும் அமெரிக்காவிற்கு அதிக லாபம் தருவதாக இருக்கும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தத்தின் முழு விவரங்களையும் வெளியிட மறுத்துள்ள அவர் இது ஈரானின் அணுசக்தி மட்டுமன்றி ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்திய கட்டுப்பாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு மெகா டீலாக இருக்கும் என சூசகமாக தெரிவித்துள்ளார். இந்த புதிய ஒப்பந்தம் வெறும் போர் நிறுத்தம் மட்டுமல்ல, அதையும் தாண்டிய சில பொருளாதார அம்சங்களை கொண்டுள்ளதாக தெரிகிறது. வர்த்தக கொள்கைகளில் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் ஈரானை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் அமெரிக்காவிற்குள் ஆதரவை எதிர்ப்பையும் சமமாக பெற்றுள்ளன. ஈரான் இதற்கு சம்மதிக்காது என ஒரு தரப்பும் ட்ரம்பின் அழுத்தத்திற்கு பலன் கிடைக்கிறது என மற்றொரு தரப்பும் வாதிட்டு வருகின்றன. புதன்கிழமை இஸ்லாமாபாத்தில் தொடங்கவுள்ள பேச்சுவார்த்தையில் இந்த சிறப்பான ஒப்பந்தத்தை ஈரான் முன் அமெரிக்கா வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே சரணடைதல் மேசைக்கு வரமாட்டோம் என ஈரான் கூறி வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த சிறப்பான ஒப்பந்தம் ஈரானுக்கு சாதகமான அம்சங்களை கொண்டிருக்குமா அல்லது அவர்களை மேலும் முடக்குமா என்பதுதான் இப்போதைய கேள்வி. மத்திய கிழக்கில் அமைதி என்பது ஒரு மாயையாக மாறி வருகின்றது. லெபனான் மீது இஸ்ரேல் முன்வைக்கும் உச்சக்கட்ட கோரிக்கைகள் அந்த நாட்டை மீண்டும் ஒரு இரத்த களரியான உள்நாட்டு போருக்குள் தள்ளும் நோக்கம் கொண்டவை என அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். இஸ்ரேல் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் என்பது இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவின் விருப்பமான முடிவு அல்ல. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்து போர் நிறுத்தத்திற்கு அவர் இணங்க நிர்பந்திக்கப்பட்டதைப் போலவே இஸ்ரேலிய பிரதமரும் இதற்கு தள்ளப்பட்டார் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன.
களத்தில் போரை நிறுத்தினாலும் ராஜதந்திர மீசையில் லெபனானை முழுமையாக பணிய வைக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. தெற்கு லெபனானில் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து வரும் இஸ்ரேல் இப்போது ஒரு புதிய எல்லைக்கோட்டை உருவாக்கியுள்ளது. லெபனானின் கடல் எல்லைக்குள் இருக்கும் கானா எண்ணெய் மற்றும் எரிவாயு வயல்களை உள்ளடக்கி மஞ்சள் கோடு என்று புதிய எல்லையை இஸ்ரேல் தன்னிச்சையாக அறிவித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள லெபனானிய கிராமங்களை இஸ்ரேல் திட்டமிட்ட முறையில் இடித்து தரைமட்டமாக்கி வருகின்றது. லெபனான் அரசாங்கத்தை ஒரு இக்கட்டான நிலைக்கு இஸ்ரேல் தள்ளியுள்ளது. எவ்வளவு காலம் போர் செய்தாலும் ஹிஸ்புல்லாவை ஆயுத ரீதியாக அழிக்க முடியாது என்பதை இஸ்ரேலிய ராணுவமே ஒப்புக்கொண்டுள்ளது. லெபனான் அரசாங்கமே ஹிஸ்புல்லாவை வலு கட்டாயமாக நிராயுத பாணியாக்க வேண்டும் என இஸ்ரேல் கோருகிறது. இந்த கோரிக்கை லெபனானில் ஒரு உள்நாட்டு போரை உண்டாக்கும் என்பதை இஸ்ரேல் நன்கு அறிந்தே இச்செயலில் இறங்கியுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.